பாரியா ஓட்டா தாயே பாரியா தாயா ஏய் யாரா சொன்னீங்க உன்ன மாதிரி இருக்கின்றது. நாங்கள் இருவரும் ஆடி பாடியது போல் இருக்கின்றது. நீங்க தான் கேமரால புல் பண்ணிட்டேன். கேமரால புல் பண்ணிட்டேன். என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? கேக்குறப்ப கொடு. அப்புறம் போய் எஜமான காட்டு வச்சுக்க. என்ன குழந்தை பாடு திண்டாட பாடு சீட்டு கிழிஞ்சிடும். அவன் மாடவே கிடையாது. ஆபத்து பண்ண அடிப்பட்டு எனக்குன்னா தெரியம்மா. குக்கரா உனக்கு மாலை போடுவேன். மாலை போட்டு வாட்டி வரேன் மாமா. அப்பா சொல்லாதரா சத்தியமா நான் ஏன் சொல்றேன். உனக்கு அவருக்குறேன்டா. உனக்கு என்ன வேணும்? மன்னரிடத்தில் தெரிவிக்காமல் நான் என்ன செய்ய வேண்டும்? நீ என் காலாமுக்கு சொன்ன வேலையை செய்யணும். நீ காலாமுக்கு நீ உடந்து புஜத்தாமுக்கு என்ன சொல்ற? கவனிக்கிறேன்டா. சத்தியமா சொல்ற. அப்படியே இருந்தா நான் எங்கயும் சொல்ல மாட்டேன். அடிக்கடிக்கு நான் கேட்க நேரத்துல கொஞ்சம் கொஞ்ச நேரம் இரு. எத்தனை பேர் உனக்கு தான் நூறு பேரு மந்திரி கிட்டா இல்லடா. அப்ப நான் வந்தேன். போயிட்டு வா. மாடு கேட்டுக்கோ. யாரு பார்த்தாண்டா உனக்கு சந்தேகமே கூட சோதனை பண்ணி பாருமா. என்னதான் ஈடுப்பு சாத்திரம் ஜாக்கிரதை. அதுக்கு போட்டுறத காக்கா வந்து தூக்கி போன நாய் கவி போனோம் வச்சு பூச்சி வச்சு 3 நாள் போட்டு சரி டீஸ்பூன்ல அதை சொல்றேன். பொதுக்கி வச்சு இந்த தலைமையில ஊத்துவேன். மவன வெளியே வந்தது ஒரு வெட்டு தொண்டு 2 ஒருத்தர் செத்தா ஒரு பொண்டாட்டி தேவை இருப்பாங்க. இவன் செத்தா 3 பொண்டாட்டி தேவையா? 10 ரூபாய் 3 பொண்டாட்டி. சத்தி பண்றா சத்தி பண்ணு. இவங்க கத்துக்கிறாங்க சத்தி பண்ணு சத்தி பண்ணு. பையன் பட்டுக்கிறேன். பையன் வந்துக்கிறான். ஆமாடா. 2வது போனது கட்டின பையன் வந்துக்கிறான். கூப்பிட்டாட்டா கேட்க வேணாவா? ஆமா ஒரு நோட்டு ஒரு ஏஜ் அங்க செவுத்துல ஓட்டுவேன். எத்தனை ஒரு தாலி அனுப்பாளுங்களா இவனுங்க? இந்த பழத்தை நம்ம சந்திக்கவே கூடாது. எதற்காக? ஏன்னா இவன் அடிக்கடி நல்லா தொந்தரவு பண்ணுவான். நான் இருக்கும் உனக்கு தெரிந்து விட்டனா? அதனால சந்திப்பதற்கு தேவையான இடம் எங்க தெரியுமா? அரண்மனை பின்புறம். அரண்மனை பின்புறம் 3 ஏக்கர் மாந்தோப்பு. 3 ஏக்கரா? ஆமா 3 ஏக்கரா. அது போதுமே. உருண்டு விளையாடலாமே மாந்தோப்பில். உனக்காக சத்தியமா என்னை எதற்காக ஒரு மகனாக படைக்க வேண்டும்? என் வாழ்க்கை தொடக்கத்தில் எனக்கு துரைத்து கொடுத்து விட்டாயே. இந்த பாவி நான் என்ன செய்வேன் இறைவா? நான் என்ன செய்வேன்? அத்துக்கு பக்கம்
அது நம்பி இருக்குது மண்ணே தானாக வளர்ந்த பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யார் கூறம்மா நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்க வர வெட்டி அது நம்மை சுமக்குது அத்துக்கு பக்கம் அத்துக்கு இது நம்பி இருக்குது இது காணாத வந்த மரம் மரம்மா இது தாயாரு தந்தை யார் கூறம்மா அவனுக்கும் என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஓடும் நதி ஒருத்தருக்கு சொந்தமில்லையம்மா யாரோ இது நம்பி இருக்குது மண்ணு இது தானாக வளர்ந்த மரம் மரம்மா இது தாயாரு தந்தை யாரு கூறம்மா நான் யாருக்கு தீங்கு செய்தேன் யார் குடியை நான் கெடுத்தி எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சோதனை இந்த அமராபுரி நாட்டிலே அமரனாக நானும் சாந்தியனுடைய தங்கை இருவரும் பிறந்தோம் என் தங்கை பிறந்த மறுகணமே என்னுடைய தாய் தந்தையர்கள் இறந்து விட்டார்கள் அன்றிலிருந்து இன்று வரை என்னுடைய தங்கை சாந்தியை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தை வளர்த்து ஆளாக்கி வருகிறேன் ஆனால் என்னுடைய தங்கையை காப்பாற்ற இந்த பாவலன் பிச்செடுத்தல்லவாளன் காப்பாற்றி வருகிறேன் நான் பிச்செடுக்கும் இந்த நிலைமை என்னுடைய தங்கைக்கு தெரிந்தால் என்னுடைய தங்கை என்ன பாடுபடுமா தெரியவில்லையே இறைவா சாந்தி சாந்தி